Raju bhai, 2 finger in the clutch. English தெரியும், I know English. நமக்கு நாமளே ஹியூமனிட்டி பிஜிஎம் போடுவோம். ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்கள் ஹார்ட் ரேஸ் ராசி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, எல்லோரும் ஃபைனாக தான் இருப்பீங்க. பட் ஐ எம் நாட் ஃபைன். ஏன்னா கொஞ்சம் உடம்பு சரியாக போய் இப்போ தான் கொஞ்சம் ரெக்கவர் ஆகிருக்கேன். எங்கள் ஊர் லோக்கல் ஃபெஸ்டிவல்லாம் வந்துட்டு கொஞ்சம் அப்படி இப்படின்னு வைப் பண்ணலான்னு நினச்சேன். கோல்டுனால அப்படி இப்படின்னு ஆகிடுச்சு. அதனால சைலண்ட்டாகவே போயிட்டேன். பக்கத்தில் இருக்கிறது ஹைனா. ஆக்சுவலாக இவர் வந்துட்டு இந்த வீடியோவில் சீஃப் கெஸ்ட் கிடையாது. இன்னொன்று சீஃப் கெஸ்ட் பார்த்தீங்கன்னா உள்ளே ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அவங்க இவ்வளோ டஸ்ட்டில் வந்து உட்காந்தாங்கன்னா வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கும் கொஞ்சம் டஸ்ட் அலர்ஜி வந்துடும். நம்மளோட ஹைனா பைக் வந்துட்டு பிஃபோர் பண்டிகை 1 வீக் முன்னாடி இந்த ஸ்டேஜில் அப்படியே நிறுத்தி வச்சுருந்தோம். ஸோ அப்படியே நிற்குது. இப்படி நிற்க வச்சா ரொம்பவே டேஞ்சர். அதனால் நம்ம வண்டி க்ளீன் பண்ணுறதுக்கோசம் வந்திருக்கோம். க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட சீஃப் கெஸ்ட் வந்துட்டு வந்துருவாங்க. அதுக்கு நம்ம ஹைனா பைக் ஏன்டா திடீர்னு ஸ்டாக்ல இருந்துச்சு, அப்கமிங் வீடியோஸில் ஒன்று சொல்கிறேன். இந்த டவல் ஒன்று வாங்குறதுக்கு நான் பட்ட பாடு இருக்கு. இது ஜஸ்ட் ஒரு 100 rupees தான். ஆனால் எங்கேயுமே கிடைக்காது. இது ரொம்ப ரேர். குவாலிட்டி நல்லா இருக்குன்னு நிறைய பேர் ரிவ்யூலாம் போடுவாங்க. அமேசான்லாம் வாங்கணுன்னா ஸ்க்ராட்ச் ஆகிடும் வண்டி டஸ்ட்டு. கொஞ்ச நாள் நிறுத்தி வச்சாலே இங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே ஒரு மரம் இருக்குது. அந்த புளியா மரத்துலேருந்து ஃபுல்லாக நம்ம டஸ்ட் வந்துருக்கும். பிளாக் பேந்தர்லாம் சொல்லவே வேணாம். நாம் வந்துட்டு வண்டி குப்பையாக இருந்தாலும் நாம் எடுத்துகிட்டு கிளம்பிடுவோம். இப்போ அப்படி கிடையாது. நம்ம வீட்டில் ஒரு விஐபி இருக்காங்க. அவங்களுக்கோசமாச்சும் நான் க்ளீன் பண்ணி வைக்கணும். அந்த சீஃப் கெஸ்ட் யாருன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க, வேறு யாரும் இல்லை. இந்த வீடியோவில் எங்கள் சீஃப் கெஸ்ட் பார்த்தீங்கன்னா யாஷ்வி தான். அவங்க எனக்கு முன்னாடியே ரெடி ஆகிட்டாங்க. ஏன் கிச்சன் இவ்வளோ மோசமாக இருக்குது, வாஷ் பண்ணிக்கிறேன். அவளுக்கு இந்த பச்சை பைக்குனா ரொம்பவே பிடிக்கும். நம்மளோட கார் சரி பைக் சரி இது வரைக்கும் நான் சீட்டுக்கு மெயின்டெனன்ஸ் பண்ணதே கிடையாது. இந்த டைம் பண்ணி தான் ஆகணும். சீட்டு கொஞ்சம் காஸ்ட்லி. யாஸ்விக்கு உட்காரும்போது கொஞ்சம் ஸ்கின் அலர்ஜி இதெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தூய் டேடி பார்த்தா மட்டும் ஹேண்டு பல்லக்காட்டு அடு. ஹெச்ஆர் எங்கள் சீஃப் கெஸ்ட்டு பார்த்தா வந்துட்டாங்க. நம்ம ஹெச்ஆருக்கு ஹாய் சொல்லு. ஏதோ புதுசாக இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கா ஹெச்ஆர். பொக்கா அவங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பச்சை வண்டி வந்துருச்சுன்னா அவங்க கவனம் வந்துட்டு எங்கேயுமே செதறாது. அவங்க பைக் மேலே மட்டும் தான் இருக்கும். இன்றைக்கி வித்தியாசமான ஒரு கையில் வச்சுருக்கேன். இது வரைக்கும் பாப்பாக்கிட்ட இந்த கேமரா காட்டினது கிடையாது. ஸோ இதுதான் நான் ஃபஸ்ட்டு டைம் வந்துட்டு காட்டுறேன். அண்ட் க்ரீன் பைக்லேயும் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ட்ராவல் பண்ணது கிடையாது. புல்லட்டில் தான் போயிருக்கோம். அம்மா தானே குட்டி. சரி. அவளுக்கு இந்த கேமரா ஏதோ வித்தியாசமாக தெரியுது போல். நாங்கள் இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் 2 பேருமே கூடி போட்டிருக்கோம். இருக்குன்னு நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த பைக்கில் உட்கார வச்சு. இந்த பைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவள் உட்காருவா. அண்ட் இந்த வண்டி வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணாலும் பயப்பட மாட்டா. த்ராட்டில் பண்ணும்போது அந்த வைப்ரேஷன் வரும்ல, அந்த த்ராட்டில் வர்றப்ப அந்த வைப்ரேஷன் மட்டும் அவளுக்கு கொஞ்சம் பயம். எப்படி எங்கள் ஆள் ஜம்முன்னு உட்காந்துட்டாங்கன்னா நாங்கள் இப்போலேருந்தே ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். நாங்கள் போக இனிமேட்டு நாங்கள் ட்ரிப்லாம் அடிப்போம். அங்கே பேர் பைக்கில் உட்காந்தானே சந்தோஷம் தான் மைலுக்கு. பைக்கில் போகலாமா பார்த்தீங்கன்னா நாங்கள் 2 பேரும் ஹூடி காய். நீங்கள் இதை பல்ட்டி அடிச்சிடாது, அவ்வளோதான். எங்கள் தாத்தா என்னை தோலை உரிச்சு விட்டுவார். ஆக்சுவலாக யாஷ்விக்கு பார்த்தீங்கன்னா ஏஜ் உனக்கு என்னம்மா அது ஏன் பொக்க வச்சு அப்படி காட்டுறேன். ஆக்சுவலாக யாஸ்விக்கு மந்த்து பார்த்தீங்கன்னா 8 month கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஏன்னா இப்போவே வந்துட்டு வண்டி சவுண்டு கேட்டால் வீச்சுன்னு கத்துறா. கூட்டிகிட்டு ஒரு ரவுண்ட் அவள் வந்துட்டு காலையில் நாங்கள் வந்துட்டு அடிச்சுட்டு வந்து விடலுன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாத்துக்கும் சாமி இது என்ன மைனர் முடியாட்டம் கொஞ்சம். இந்த பைக்கு அவளுக்கு ஏன் பிடிச்சிருக்குன்னா, இந்த வண்டி வந்துட்டு கண்ணு உளுந்துருக்கு. இது போயிடப்போ வாங்கின அமௌண்ட்டெல்லாம் வந்துட்டு கண்ட இடத்துலேயே ஒட்டிட்டேன். யாஸ்வி ரைட் போலாமா? எங்கிட்ட ஜல்லு ஊற்றுது ரே, 10 லிட்டரு ஊற்றுது. சரி. அவளுக்கு இப்போ இந்த கேமரா எடுத்து அவள் வாய்க்குள்ளே வச்சு மமக்குன்னு மெல்லணும். ஒரு பக்கம் இந்த வண்டியில் ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் ஆனாலும் மனசே கஷ்டமாகும். ஆனால் எங்கள் யாஷ்வி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த டேங்க்கில் வந்துட்டு மோளமே வாசிப்பா. ஏண்டிக்கண்ணு அவளுக்கு இப்போ இந்த கேமரா எடுத்தே ஆகணும். வாய் தொடச்சிடும். அந்த கேமரா எடுக்கணுமா? நான் சொல்லலை. இப்படி எங்கள் ஆள் நல்ல மூளை வாசிப்பா. டொம்முன்னு போய் முட்டிக்காதா. எங்களுக்கும் ஷையாக இருக்குங்களா. இதுதான் யாஷ்வியுடைய ஃபஸ்ட்டு விலாகு. எங்களுக்கும் ஷையாக இருக்கும். போக நாங்களும் பேசுகிறோமே. இப்போ வரைக்கும் வந்துட்டு அவள் எதுவும் பேசலை. இப்போதைக்கு நல்லின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு வார்த்தை பேசிகிட்டு இருக்கா. அப்படின்னா பசி எடுத்துக்கிச்சின்னு அர்த்தம். போக தான் இனிமேட்டு கோமதி எல்லாம் வார்த்தையும் வரும். சரி. நாங்கள் இந்த விலாகில் பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர் இருங்க சீட்டில் கால் வைக்கிற யாஸ்வி. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்துட்டு பைக் ரைட் பண்ண போகிறதில்ல. நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் வந்துட்டு பைக் ரைட் ட்ரை பண்ணுறோம். ஏன்னா இந்த பைக்கில் இப்போ வரைக்கும் பெருசாக ரைடு எதுவும் போனதில்லை. புல்லட்னா எங்கள் ஆள் ஜம்முன்னு கொஞ்சம் மோளத்தை வாசிப்பாப்பில். இதில் வந்துட்டு இப்போ தான் கால் எட்டி வதைக்கிறதுக்கு மனசு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இதே என் பசங்க எவனாச்சும் பண்ணியிருந்தானோ இல்லை வெளி குழந்தை ஏதோ பண்ணியிருந்தாலும் தூக்கி ஸ்மாக் டவுன் தான். இந்த அளவுக்கு எங்கள் குழந்தைய வச்சு நாங்கள் சின்ன வீடியோவில் இந்தமாரி நாங்கள் வரோம். யாஸ்வி பாய் சொல்லு. இவருங்க பாய் சொல்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனல் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஈவனும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிற அளவுக்கு இல்லை, இன்னும் அப்பாவே சொல்லலை. இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.
அவளுக்கு இந்த கேமரா பிடிச்சி ஏதோ பண்ணணும். ஓகே கைஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை.